அத்தை பழம் பொறுக்கிட்டு வந்தாச்சே. முத்து முத்தா இருக்குது அத்தை. முத்தா காக்கி மரம் முட்டாயும் தந்தின்ன மரம் முத்து முத்தா கொட்டிக்கிறியாத்தே? சரி அத்தை. எங்க அத்தை எத்தனை கிலோமீட்டர் அத்தை இங்கிருந்து போய் பொறிச்சிட்டு வந்தது? நம்ம 7 கிலோமீட்டர் போகணும். நடந்தே போகணும். சரி அத்தை. அப்புறம் போனா முள்ளு கல்லு உள்ளார போனா எங்களை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு செடி மரம். ஆமா அத்தை. எல்லாம் கொஞ்சம் 6, 7, 8, 9 மரமாட்ட சுத்தி கரடு சுத்தி பள்ளம் சுத்தி எல்லா பக்கம் வாங்கிட்டு வந்துக்கிறோம். அப்பயே சோக்கை ஆயிடுது. சாப்பாடு சோக்கையும் ஆயிடுது, தண்ணி சோக்கையும் ஆயிடுது. சரி அத்தை. வந்து இப்பதான் வீடு சேர்ந்தோம். சரி அத்தை. நாளைக்கு மக்க வந்து நல்ல முறையா வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சி அடையணும். இறந்த பழம் எந்த உடம்புல என்ன ஒரு வியாதி இருந்தாலும் தூக்கி எடுத்து அக்கட்ட உதறதா இறந்த பழம். இழந்ததை மீட்டு கொடுக்குற பழம். மீட்டி கொடுக்கறது. எந்த நோய் நொடி இருந்தாலும் இழப்பு தளப்பு இருந்தாலும் நீட்டி கொடுக்கறது இறந்த பழம். அது அப்படிங்கிறதுனால நாங்க சொல்றது தப்பா நினைக்காதீங்க மக்களே. வருஷத்துக்கு ஒரு காய்க்கிற மரம் இது. எல்லாம் வந்து வாங்கி சந்தோஷம் சாப்பிடுங்கன்னு ஒரு 3 வாரம் தான் வரும். அதுக்கு மேல கிடைக்காது. அடுத்த வருஷம் தான் நினைச்சாலும் கிடைக்காது இழந்த பழம். இப்போ வந்து இப்ப இருக்கிற சீசன்ல நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வரோம். எங்களுக்கும் 10 ரூபாய் கைக்கு வரணும். நீங்களும் சாப்பிட்டதே பெரும் படம். சரி அத்தை. பாய் அத்தை.